காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு விருதுநகரில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற சீமான் ஆவேசமாக பேசினார். கரூரில் கூட்டத்தில் சிக்கி பலியானவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். நம்ம படிக்கலன்னா என்ன, இந்த பயவுல எல்லாம் படிச்சா என்ன, படிக்காம நாசமா போனா நமக்கு என்ன என்றுதான் நினைப்பார்கள். அப்படிதான் நினைப்பார்கள். எந்த நடிகனுடைய மகன் அந்த நடிகனுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கான்? யாராவது ஒருத்தன் சொல்றான்? யாராவது சொல்லு. எந்த நடிகனுடைய மகன் அந்த நடிகனுடைய ரசிகர் மன்றத்தில் நின்று கூட்டத்தில் சிக்கி செத்திருக்கான்? யாராவது சொல்ற? படிக்க வைத்து அறிவார்ந்த ஒரு நாகரிகம் பெற்ற பண்பாடு கொண்ட சமூகமாக மாற்ற வேண்டும் என்று நமது முன்னவர்கள் துடித்தார்கள். இன்னைக்கு எங்க போய் நிக்குது பேரு? காமராஜர் செய்த நலத்திட்டங்களுக்கு விளம்பரத்தை விரும்பவில்லை என்றும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பாதுகாப்பு கேட்பதாகவும் திமுக மற்றும் தவேக தலைவர்களை விமர்சித்தார். குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்றால் செப்டம்பர் 16 கொடுப்பதற்கு ஜனவரி 1 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே எனக்கு ZY பிரிவு பாதுகாப்பு வேண்டும் என்கிறார். ஏன்? நாங்கள் தான் இந்த நாட்டிற்கே பாதுகாப்பு. என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்குதா? காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம். எங்கள் கூட்டத்தில் எந்த ஒரு சட்டத்திற்கு கேடான நிகழ்வு நடந்துள்ளதா? நடக்காது. ஏனென்றால் எங்கள் கூட்டம் காவாலி கூட்டம் அல்ல, கருத்தியல் கூட்டம் என்றார். படிப்புங்கிறது நீங்க என்ன படிக்கல படிச்சவன் என்ன பண்ணா? படிச்சவன்லாம் என்ன பண்ணான்னு சொல்லு. படிப்பறிவையும் விட பட்டறிவே மேலானது என்பதை தன் வாழ்நாளில் நிரூபித்து காட்டிய பெருந்தகை நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள். கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தமில்லை என்பதை தன் வாழ்நாளில் எல்லோருக்கும் உணர்த்தியவன் நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள். MSc MBA படிச்சவன்லாம் டாஸ்மாக் கடையில சரக்கு ஊத்தி கொடுத்துருக்காண்டா. என்ன வேலை இல்லை. இவன் கொண்டு வரதெல்லாம் வெறும் நச்ச ஆலைகள். படிக்காதவன் தனக்கான நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டான் என்ற சீமான் இப்படித்தான் கூட்டத்தில் போய் சிக்கி சாவான் என்று தெரிவித்தார். படிக்காதவன் எப்படா தனக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்வான்? பைத்தியக்காரா, இப்படித்தான்டா கூடுவான், கூட்டத்தில் போய் சிக்கி சாவான். இப்போலாம் ரொம்ப கொலவெறியும் வச்சுக்க, இரு உன்னை அடுத்த கூட்டத்துக்கு உள்ள தெளிவு விடுறேன் இருக்கேன். நாம ஏன் இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும்? போட அந்த கூட்டத்துக்கு போடானா நசுங்கி செத்துட்டு வா அப்படின்ட்டு. நீ என்ன மனநிலையில் இருக்க? ஆத்துல அழகிற இறங்கினாலும் கூடுறா, ஆட்டக்காரன் வீதிக்கு வந்தாலும் போறா. இந்த கூட்டம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ. என்ன கேட்பான்? அது பெரிய கூட்டம் அல்ல அரசியல், கொள்கைதான் அரசியல். அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும். பிப்ரவரி 7 நீ பாப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு நீ பாப்ப. இது மக்கள் ராணுவம். சீருடை அணியல, ஆயுதம் தூக்கல. 26 தேர்தலிலே தனித்துத்தான், 29 தேர்தலில் தனித்துத்தான் களத்தை நின்பார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.